இயற்கையாகவே ஒரு பெண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ரொம்ப அழகாக தெரிவாங்க. ஆனால் இப்போ இருக்க ட்ரெண்டில் ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட்டையோ ஒரு ப்ரெக்னென்சி ஃபோட்டோ ஷூட்டையோ நம்ம தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக்ஸ் நம்ம ப்ரெக்னென்சியில் யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது பெரிய கேள்வி. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுது. ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, பிளட் ப்ரெஷரில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது, நமக்கு கொஞ்சம் கால் வீக்கம் ஏற்படுறது, இந்த மாதிரி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்குது. அந்த டைமில் நம்ம காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துக்கலாம். ரெட்டினாய்ட்ஸ் இருக்கிற க்ரீம்ஸ் யூஸ் பண்ண வேணாம். டேலேட்ஸ் இருக்குது, பேரபன்ஸ் இருக்கிறது, இல்லை ஹைட்ரோக்வினோன்ஸ் இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸ் இருக்கிற ஒரு எந்த ஒரு மாய்ஸ்சரைசர் இருந்தாலும் சரி, இல்லை சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஷியல் பண்ணிக்கலாமா, த்ரெட்டிங் பண்ணிக்கலாமான்னு எல்லா கேள்வியும் கேட்குறாங்க. உங்களோட ஸ்கின் சென்சிட்டிவிட்டியை பொறுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிறது நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட்டோ ஒரு கெமிக்கல் ட்ரீட்மெண்ட்டோ லைக் கெமிக்கல் பீலிங் சொல்லுவாங்க, அந்த மாதிரி போகாமல் இருக்கிறது நல்லது. இதை தவிர்த்தோம்னா நம்ம கர்ப்பத்துக்குள்ளே இருக்கிற நம்மளோட குழந்தைக்கும் ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது இதே கண்டிஷன்ஸ் நமக்கு அப்ளை ஆகிறதுனால காஸ்மெட்டிக்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.